ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ வந்து ஆரம்பிச்சுக்கலாம். அதாவது இப்போ நம்ம பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வெயிலின் தாக்கம் வந்து ரொம்ப வந்து கடுமையாக இருக்கும் காரணத்தினால் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விடுமுறை காலகட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா, மீண்டும் வந்து ஒத்தி வந்து வச்சுருக்காங்க. எத்தனை நாள் வரைக்கும் நம்ம பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வந்து அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, அதாவது 1ஆவதுலேருந்து 8th ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்து வச்சுருக்காங்க. அண்டு 12th வரைக்கும் அந்த 9th 10th 11th 12th மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி அவங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரீஓப்பன் வந்து பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அப்டேட் ஆனது வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. எந்த டேட்டில் யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீஓப்பன் ஆனது வந்து இருக்கும் என்பதை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போவதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்று ஸ்கூல் சம்மந்தமாக வெளியாகும் தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ நம்ம பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்த ஏப்ரல் மாதமே வந்து அவங்களுக்குனா அந்த ரீஓப்பன், சரிங்களா, அந்த ரீஓப்பன் வந்து எப்போ வந்து தொடங்கும், விடுமுறை அளிக்கப்பட்ட பிறகு ரீஓப்பன் வந்து எப்போ வந்து இருக்கும்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் தரப்பு, சரிங்களா, பள்ளி கல்வித்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. 3ஆம் தேதியிலிருந்து ரீஓப்பன் ஆனது வந்து அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் வந்து இருக்கும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, ஸோ அதனை தொடர்ந்து இப்போ இந்த 2024 வெயிலின் தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரொம்ப வந்து கடுமையாக வந்து இருக்குது. இடையில மழை வந்து போயிருந்தாலும் கூட இந்த வெயிலின் தாக்கம் வந்து அதிகமாக இருந்ததினால் 6ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களின் நலன் கருதி விடுமுறையானது வந்து நீடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ஒரு அஃபிஷியல் நியூஸ் ஆனதை நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. சரிங்களா, பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து இது போன்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வந்து வெளியாகிருந்தது. 6ஆம் தேதியிலிருந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து ரீஓப்பன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரி வெயிலாம் வந்து முடிந்தும் கூட இப்போ வெயிலின் தாக்கம் வந்து ரொம்ப கடுமையாக வந்து இருக்கிறது. சரிங்களா, ஒரு 10 நாளாக மழை பெஞ்சாலும் கூட இப்போ வெயிலின் தாக்கம் வந்து முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப வந்து அதிகமாக வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா, வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் மாணவர்களின் நலன் கருதி மேலும் இந்த விடுமுறை காலகட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 10ஆம் தேதியிலிருந்து மாணவர்களுக்கு வந்து இந்த ரீஓப்பனை வந்து தொடங்கலாம்னு சொல்லி இப்போது தகவலானது இப்போ வந்து கசிந்து கொண்டு வருகிறது. சரிங்களா, அதாவது ஜூன் 10ஆம் தேதினா வர திங்கள் இல்லாமல் அடுத்த திங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீஓப்பனாக வந்து இருக்கும்னு சொல்லி பேசப்பட்டு போய் கொண்டு இருக்கிறது பள்ளி கல்வித்துறை டிபார்ட்மெண்ட் சார்பில் வந்து. சரிங்களா, ஸோ கண்டிப்பாக இப்போ இந்த 6ஆம் தேதி ரீஓப்பனை வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வைக்கப்படுவதற்கு 90% வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி தகவலானது கசிந்து கொண்டு வருகிறது. 1ஆவதுலேருந்து 12th மாணவர்களுக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரீஓப்பன் 10ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரீஓப்பன் வந்து செய்யப்படும் சொல்லி தகவலானது கசிந்து கொண்டு வருகிறது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கூட எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. 1ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு. சரிங்களா, மீதி இந்த 6ஆவதுலேருந்து 12th வரைக்கும் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு ரீஓப்பனாக வந்து இருக்கும்னு சொல்லி தகவலானது கசிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. நம்ம வந்து பொறுத்து வந்து நம்ம வந்து பார்ப்போம். 1 or 2 days இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேண்டுமானாலும் வந்து வெளியாகலாம். சரிங்களா, இன்றைக்கும் வெளியாகலாம், அப்படின்னா நாளைக்கும் வந்து வெளியாகலாம். அப்படி வெளியாகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ கைஸ் அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.